மத்து முன்ஃபசில் ரெண்டு சொல்ல வரும். சொல்லுங்க பாவம். மல்லு முத் இந்த மத்து முத்தசில் ஒரே சொல்ல வரும். இந்த மத்து முன்ஃபசில்டா ஒரு சொல்ல இறுதியில மத்துடைய எழுத்து வந்து அதுக்கு பிறகு வர அடுத்த சொல்ல ஹம்சா வருது. முன்ஃபசில். மல்லு மத்து முத்தசில்டா ஒரே சொல்ல மத்துடைய எழுத்து அல்லது அடையாளம் வந்து அதனை அடுத்துள்ள எழுத்து ஹம்சா வருது. மத்த முன்ஃபசில்ட விஷயத்துல மத்த முன்ஃபசில்ட விஷயத்துல ஒரே சொல்லுங்கிறது எப்படி ஒரு எழுத்துல வரையிலுமா வரையிலவா? வரையிலும் ஒரு எழுத்து ஒரு சொல்லா வரையிலும். வரையிலும். சரி, பிஸ்மில்லா வேண்ட ஓதுங்க பாப்போம் இது. تبت يدا أبي لهب وتب கடைசி பாவ ما கலக்கணும். أغ- வதப்பு. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب قل அதுலயும் பாவ கலக்கணும். يا கசபு. ما أغنى عنه ماله وما كسب قل எஸ் வரல. يا திருப்பி ஓதுங்க. ரெண்டாவது. أيها ما أغنى عنه ماله وما كسب பாவு கடைசி நல்லா கலக்கணுமே. கலக்கலா குபுறாது இந்த பாவு. நீங்க கலக்குறது வெளியால விளங்குதே இல்லை தெளிவா. ما أغنى عنه ماله وما كسب قل يا أيها الكافرون وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين திருப்பி ஓதுங்க கொஞ்சம். நல்லாரு. ارجعي إلى ربك راضية مرضية இதுல வல்லினம் சரி, துவாதிரம் வல்லினம் பிழை. ரெண்டுமே வல்லினம் அப்படிதானே? ارجعي எர் எர்ஜிஐ அல்ல. எர்ங்கிறது பிழை. இர் இர். ارجعي إلى ربك راضية مرضية மர்ضிய. பாருங்க. இர்ஜிஐ இல ரப்பிகி அந்த ரா சரி. ராதியதன் ராதி. ராதி ரெண்டு சைடு வரணும். ராதியதன் மர்ضிய. ارجعي إلى ربك راضية مرضية يحسب أن ماله أخلده அது நீட்டுறது போதாது. மத்து பிழை. يحسب أن ماله أخلده நாலா கொஞ்சம் பொதுவாகும்.
وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين. அன்றைக்கு அடுத்த மத்துக்கு வரலாம். முக்கியமாக அடுத்த மத்துக்குள்ள நாங்கள் வாரம். ஆறாவது வகையான மத்து, மத்து ஆரித் லிசுகூன். மத்து லீண்டாருன்னு சொல்லுங்க பாப்போம். குய் குய் குய். வகுப் மத்து லீன். வகுப் நிப்பாட்டக்கூடிய இடத்துல கடைசி எழுத்துக்கு முன் சுக்குன் செய்யப்பட்ட வாவ் அல்லது யா வந்து அதற்கு முன்னிக்கு எழுத்து ஃபத்ஹத்துன்னாக இருக்கணும். கடைசி நிப்பாட்டு எழுத்துக்கு எந்த தவிக்க வச்சு வருது? சுகுன். சுக்குன் வச்சு வருது. Right. அந்த மத்து லீனை போல வரதான் மத்து ஆறில் சுக்குன். பட் கொஞ்சம் வித்தியாசம். எங்களுடைய நிறைய வசனங்களோட இந்த மத்து ஆறில் சுக்குன் சம்மந்தப்படும். சரியா? பேசிக்கலி விஷயம் என்ன, தலைப்புக்கு தானே மற்ற ஆறு ரிலீஸுக்கு இந்த தலைப்பிலே உங்களுக்கு சட்டத்தை விளங்கிக் கொள்றது லேசாகும். அந்த மத்து ஆறு ரிலீஸ் சுக்கூன் மீனிங் என்னண்டா, இடையில் ஏற்பட்ட சுக்கூனினுடைய மத்து. உங்களுக்கு விளங்குது? சுக்கூனுங்கிறது இடையில புதுசா முளைச்சி வார உண்டு. அடிப்படையில சுக்கூன் வாரல்ல, புதிதாக வார விஷயம் சுக்கூன் உண்டு. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேனே, அடிப்படையில சுக்கூன் வராம இடையில சுக்கூன் முளைச்சி கொண்டு புதுசா கொண்டு வரது ஓதுமெண்டா, அது வசனத்துல எங்க வரும்? நாங்க எங்க சுக்கூனை வச்சு எக்ஸ்ட்ராவா சுக்குனை வச்சு ஓதுறோம்? எங்க ஃபர்ஸ்ட்லயா கடைசிலையா நடுவுலையா? நடுவுல. நடுவுலையா? வெரி குட். அப்படிதான் செய்யணும். வசனம் மட்டும் ஓதி கொண்டு வர போகல உங்களுக்கு உங்களுக்கு விரும்பின மாதிரி சுக்குன்னு நடுவில் போட்டு ஓதுலாம். அப்படியா? இல்ல, கடைசியில தான் நிப்பாட்டணும். நிப்பாட்ட இடத்துல தான் எங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துல சுக்குனை போட்டு எங்களுக்கு ஓதுறதுக்கான ஒரு அனுமதி இருக்குது. ஆகவே இந்த சட்டம் எங்க சம்மந்தப்பட போகுது? வசனத்தினுடைய இறுதியில. இறுதியில. சட்டத்தை பாருங்க. மத்தியினுடைய எழுத்துக்கு பின்னால ஏதாவது ஒரு ஹரக்கத் உள்ள எழுத்து வந்து, என்ன ஹரக்கத் உள்ள எழுத்துண்டா அடிப்படையில் சுக்கூன் வராது. அதான் ஹரக்கத் உள்ள எழுத்து. ஃபத்ஹத்துன்னு வரும், கஸ்ரத்துன்னு வரும், லம்மத்துன்னு வரும். ஏதாவது ஒரு அடையாளம் கொண்டு வரும், வேறு அடையாளம் கொண்டு வரும். அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம்? எங்களோட மூச்சு திணறல் அல்லது நிறுத்தி ஓதுற நிறுத்த போறோம், வசனம் முடிஞ்சுது என்று சொல்றதால நாங்கள் அதில் நிப்பாட்டுவோம். அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம்? நிப்பாடு. நிப்பாட்டுவோம். அப்படி நிப்பாட்ட டைம்ல அந்த எழுத்துக்கு ஃபதஹத்தைன தவிர எந்த எழுத்துக்கு? அந்த நிப்பாட்டு. ம் அந்த நிப்பாட்ட எழுத்துக்கு ஃபதஹத்தைனியை தவிர வேறு எந்த ஹரக்கத் வந்தாலும், அப்படின்னா ஃபதஹத்தைனை தவிர வேறு எந்த அடையாளம் வந்தாலும் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? சுக்கூனை வச்சு தான் சுக்குன் நிப்பாடணும். செய்யணும். சரியா? இதுக்கு தான் பேர் என்ன? மத் ஆறுல சுக்கூன். அதாவது இடையில வந்து அந்த சுக்கூன் தான் சட்டத்தை கொண்டு வந்தீங்க. சரி, இதுல எந்த எழுத்தை நீட்டணும் என்றால் 4 அல்லது 6 அளவுக்கு நீட்டணும். எதை நீட்டணும் என்றா, இப்ப நீ கடைசி எழுத்துக்கு சுக்கூன் வைக்கிறீங்களே, ஓ. அதுக்கு முன்னுக்கு ஒரு மதுர அடையாளம் உண்டு, எழுத்தொண்டிக்கும். மதுர அடையாளம் உண்டு இது, மதுர எழுத்தொண்டி. அதுக்கு முன்னால வர எழுதிக்கு தானே, ஓ. அந்த எழுத்து தான் என்ன செய்யும்? இந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும்? நீட்டணும். 4 அல்லது 6 அளவுக்கு நீட்டுவோம். சேர்த்து ஓதுற போது அந்த ஹரக்கத் உச்சரிக்கப்பட மாட்டாது. இது உங்களுக்கு தெரியுமே. சேர்த்து ஓத போகிற ஒட்டோவோ அந்த ஓ. சுக்குன்னு என்ன செய்யாது? வராது. ஒட்டோவாவே சேர்த்து போயிட்டு பேத்திரும். இது விளங்கினா? ஓ. விளங்கினா. இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம். உம் அதான் சொல்லனா, ஓ. முடிஞ்சதுன்னு பாப்போமா? 5 மினிட்ஸ் பார்த்துட்டு போவோம் சார் பள்ளி. சரியா? ஆ. ம்.
சரி. ஷாமி இதுல ம், இந்த விஷயத்த பெஸ்ட்டா கொஞ்சம் ரெண்டாவது கொஞ்சம் ஓதுங்க பாப்போம். ரெண்டாவது மட்டும். الحمد لله رب العالمين الرحمن الرحيم. சரி, இப்ப ஓதுன்றதுல எனக்கு தெளிவா விளங்குது. அந்த 4 செகண்ட், சாரி 4 அளவு இப்படித்தானே, அல்லது 6 அளவு, 2 அல்லது 3 செகண்ட் நாங்கள் நீட்டி ஓதணும் أوه. வருது. ஆனா சேர்த்து ஓதுனது ஓதணும் எப்படி வரும்னு பார்ப்போமே. الحمد لله رب العالمين الرحمن الرحيم. அப்போ உங்களுக்கு விஷயம் கிளியர். ஏன் நான் இந்த மத்தை மட்டும் இன்றைக்கு விளம்பரப்படுத்தினால், இது வந்து மத்து லீன்ல இருந்து வேறுபடுற விஷயம். நல்லா பார்த்துக்கணும் போயிட்டு. நீங்க கவனமா நீங்க கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு படி பார்த்துக்கொண்டா மறக்காது. மத்து லீனுக்கும் மற்ற ஆறுதலி சுக்கூனுக்கும் தெளிவான வேறுபாடு இதுங்கிறத நீங்க பார்க்கணும் கட்டாயம். சரியா? இதான் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட். அப்ப 2 விதமான மத்துகள் பார்த்துக்கிறோம். மத்து லீன், மத்து ஆறுதல் சுக்குன் வித்தியாசம். மத்து முன்பசில், மத்து முத்தசில் வித்தியாசம். மத்து சிலா பார்த்துக்கிறோம். மத்து சிலான்னு சொல்லி مدرسنا أوه. பார்த்துக்கிறோம். வேற என்ன பார்த்துக்கிறோம்? مدرسنا يبل. மத்து ஆய்வல். மத்து சிலாவும் மத்து இவலும் கிட்டத்தட்ட வேற வேற தனித்தனியான கூற்றுகள் தான். ஒவ்வொன்றை தான் பார்க்கலாம். ஹைர். இதுல أوه. அடுத்த பாட் இன்ஷா அல்லாஹ் 7வது பகுதி, முக்கியமான கடைசி பகுதி. அது தனியான சாப்டர், மது லாசிம் என்று வரும். நாங்க இதை இன்ஷா அல்லாஹ் ஒரு தனியா பார்க்கணும். இதுக்குள்ளேயே பல வகை எழுகிறதால நாங்க தனியே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதை குழப்பிக்கொள்ள வேணும். மது லாசிம் பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மது ஆறுதல் சுக்கூன் سوري. கடைசியா பார்த்ததை படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ். நல்லமா. وعليكم السلام.